நம்முடைய நகத்துல வெள்ளை கலர்ல கோடு மாதிரி வரும். திடீர்னு கொக்கு மேல போகும்போது கொக்கே கொக்கே பூ போடு அப்படின்னு டக்குனு பாரு கொக்கு என் கையில பூ போட்டுடுச்சு, அப்ப எனக்கு வந்து அதிர்ஷ்டம் பணம் வரப்போகுது அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி உங்க நகங்கள்ல வெள்ளை கோடுகள் இருந்தா அது அதிர்ஷ்டம்னு நம்பிட்டு விட்டுறாதீங்க. நகங்கள்ங்கிறது வேற ஒண்ணு இல்ல, நம்ம தோளுடைய இன்னொரு பரிணாமம் தான். சோ நம்ம நகத்துல வந்து வெள்ளை நிற கோடுகள் இருந்தாலோ, நம்ம நகம் வளைந்திருந்தாலோ நமக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இரும்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடணும். மஞ்சள் நிறத்துல நம்முடைய நகம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுவே நம்ம நகம் வந்து உடைஞ்சு டேமேஜ் ஆகி இருந்து பிளவுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம நகத்துல பூஞ்சை பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம்ங்கிறாங்க. அதனால நகத்துடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பாதிப்பும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோயை பத்தி எடுத்துக்காட்டும். நகங்கள் நம்முடைய உடலின் ஒரு கண்ணாடி. கண்கள் வழியா நம்ம நோய்கள் எப்படி கண்டறியலாமோ அதே மாதிரி நகங்கள் வழியாவும் கண்டறியலாம். டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க, இதெல்லாம் அதுக்குதான். நகத்துல வெள்ளை கலர் கோடு இருக்கணும்னே கொக்கு பூ போடுச்சு, இல்ல எனக்கு கோடு வந்துருச்சு அதிர்ஷ்டம் பணம் வரும்னு சொல்லி அதை அசால்ட்டா விட்டுறாம அது தொடர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா உடனடியா மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை எடுங்க. நெயில் பாலிஷ் அதிகமா போட்டுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த வெள்ளை கோடுகள் வரலாமா, அந்த வெள்ளை கோடுகள் மூலமா அவங்களுக்கு சத்து குறைபாடுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால நெயில் பாலிஷ் மாதிரியான விஷயங்களும் பெண்களும் தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க, அதிகமா பயன்படுத்தாதீங்க. நம்ம பாரம்பரியமான மருதாணி இருக்கு, அதுல எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது, அதோட உடலுக்கும் ரொம்ப நல்லது, அதை ட்ரை பண்ணலாமே.